ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒன்று வீட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோங்க? இன்னைக்கு வந்து துளசி இலையின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். ரோஸ், துளசி இலையின் நன்மைகளா? ஆமாம், துளசி இலையில நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டு முன்னாடி துளசி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை நம்ம சாமி கும்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லா நிம்மதியாக தரும். அதே மாதிரி வந்து அதை நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. தோலில் அலர்ஜி மாதிரி இருக்கிறவங்க துளசி வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். செரிமானத்தன்மை இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். துளசி இலையில வந்து காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல சாப்பிட்டாங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களும் இது எடுத்தாலும் பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு. இந்த மூச்சு பிரச்சனை இருக்குல்ல, வீசிங்னு சொல்லுவோம், இல்லைன்னா மூச்சு ஏதாவது ஸ்மெல்லு வந்து அவங்களால மூச்சு பிரச்சனை தாங்க முடியாது, ஆஸ்துமா, சளி, இது எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். எப்படின்னா துளசியை வந்து டீ போட்டும் குடிக்கலாம், இல்லைன்னா அதை இடிச்சு சாராவும் குடிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும். அந்த அவங்களுக்கு தான் முக்கியமாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும். அந்த டைம் இந்த துளசியை நச்சு அந்த சாறு எடுத்து அவங்க அந்த சங்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸ்ல காய்ச்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து ஒரு மாதிரி காய்ச்சுவாங்க அடுப்புல வச்சு. அதை இது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, முறிச்சு கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த சளி சரியா போயிடும். ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் அவங்க செஞ்சாங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரியா போயிடும், பெரியவங்களுக்கும் நல்லா சரியாவே போயிடும். வெறும் வயிற்றுலதான் இதை எடுத்துக்கணும். துளசி ஏன் தலையில வைக்கிறாங்க? துளசியில வந்து நிறைய நன்மைகள் என்ன சொல்றது, அது வந்து சுத்தம்னு சொல்லுவோம். சுத்தம் இல்லாம துளசியை தொடக்கூட மாட்டாங்க. இப்ப வந்து மாதவிடாய் காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதை தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு சுத்தமானதுன்னுவாங்க. துளசி ஒரு பொண்ணு மாதிரிதான், ஒரு உயிர் மாதிரிதான். துளசியை வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல தொடவும் மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அது அவ்வளவு வந்து நன்மைகள் இருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஆனா சுத்தமா யூஸ் பண்ணணும். சுத்தம் இல்லாம யூஸ் பண்ணணும் அது கருகிரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். அதனால வந்து எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.